ஹை மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வந்து பேக்கரி ஸ்டைலில் ஒரு பிளெயின் கேக் இல்லைன்னா வெண்ணிலா கேக் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து 1.5 கப்பு மைதா. நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணும்போது மாவு நல்லா கிண்டி விட்டு அப்புறமா ஸ்பூனில் எடுத்து போட்டு மெஷர் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். நான் இது வந்து வெயின் ஸ்கேலில் மெஷர் பண்ணியிருக்கேன். இது 180 கிராம்ஸு. சர்க்கரை பார்த்திங்கன்னா 200 கிராம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், இது அரை கப் எண்ணெய் 125 ml, இது அரை கப் மோர் 125 ml, இது அரை கப் பால் லைட்டாக சூடாக எடுத்திருக்கேன், ரொம்ப சூடாக வார்மாக எடுத்திருக்கேன். 3 முட்டை வேணும். இது தவிர வெனிலா எசன்ஸ் வேணும், ஒரு பிஞ்ச் சால்ட் வேணும். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கலாம். மாவு கண்டிப்பாக ஜலிக்கணும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு உப்பு. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முடிஞ்சது, அந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸு முட்டை, வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அரை கப் பால், இது அரை கப் மோர், அரை கப் எண்ணெய், இது ரிஃபைண்ட் ஆயில். ட்ரை இன்க்ரீடியன்ஸில் விட்டு போன ஒரு பொருள் வந்து சர்க்கரை. இது அப்படியே சேர்த்துக்கலாம், இது ஃபில்டரில் போகாது. அப்படியே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சிடலாம். இது நான் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸு இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். விஸ்க் வச்சு பீட் பண்ணலாம், ஆனால் நல்லா பீட் பண்ணணும். வெட் இன்க்ரீடியன்ஸை பீட் பண்ணி வச்சதை இதோடு சேர்த்து இது நல்லா ஸ்டீனில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் எல்லா சைடும் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் இந்த சைட்ஸ் கூட வரும். இதில் 1 ஸ்பூன் மைதா போட்டுட்டு இது மாதிரி தட்டி நம்ம கேக் டின் தான் வேணும்னு இல்லை, வீட்டில் எந்த ஸ்டீல் பாத்திரம்னா கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு இது குக்கரில் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன், ஒரு இதை அவனில் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ பட்டர் இருக்கிற இடத்துல தான் இந்த மாவு ஒட்டும். பட்டர் பேப்பரும் போட போகிறேன் அடியில், இருந்தாலும் டஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. மீதி வந்து இந்த டின்ல நான் இப்போ இதை 2 டின்ல ஈக்குவலாக ஊற்றி ஒரு இதை அவன்லேயும் ஒரு இதாக குக்கர்லேயும் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். அவன் இல்லாதப்போ ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்றதுக்காக மாவு டஸ்ட் பண்ணி பட்டர் போட்டு மாவு வச்சு டஸ்ட் பண்ணாலும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும் ஒட்டாமல். இப்போ இந்த 2வது டின்ல ஊற்றிடலாம். ரெண்டுலேயும் ஈக்குவலாக ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து குக்கர் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் உப்பு போட்டிருக்கேன், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை வந்து உள்ளே வச்சுருவோம். 10 minutes வந்து சிம்லேயே வச்சு சூடு பண்ணியாச்சு குக்கர். அதனால் இப்போ இதை வச்சு
குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட் போட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் மூடி மட்டும் வச்ச போதும், ப்ரெஷர் போடக்கூடாது. அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வந்துட்டு வச்சிடலாம். 30 minutes 25 to 30 minutes கழிச்சு பார்க்கலாம். இந்த இது அவனில் வைக்க போகிறோம். அவன் வந்து 180 degree Celsiusல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 to 30 minutes பேக் பண்ண ரெடி ஆயிரும். 25 minutes ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். க்ளீனாக வந்திருக்கு, தெரியுதா? எந்த மாவும் ஒட்டி இல்லை. ஸோ நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கரில் இந்த உப்பு இருக்குல்ல, இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஆனால் திருப்பி இதே மாதிரி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குக்கரில் பேக் பண்ணது, இது அவனில் பேக் பண்ணது. ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவனில் வந்து 40 minutes ஆச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes ஆச்சு. ஸோ இதை இது பண்ணிடலாம். இது டிஷ்யூ பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். இது அவனில் செஞ்சது. ஸோ நம்மளும் வீட்டில் வந்து கேக் செய்யலாம். இதுதான் பேசிக் கேக்கு. இதில் நீங்கள் க்ரீம் போட்டு என்ன மாதிரி ஃப்ளேவர் போட்டாலும் உங்களுக்கு அந்தந்த ஃப்ளேவரில் வரும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குக்கர்லேயே வீட்டில் அவன் இல்லாமல் பேசிக்கான இது வெனிலா கேக்கு, டீ கடை ஸ்டைலு. நம்ம அப்படியும் சாப்பிட்லாம். பர்த்டே கேக் அந்த மாதிரி க்ரீம் போட்டு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இதுதான் பேசிக்கான கேக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.